இறக்க குணத்தால ஏமாறுறது. லக்னத்துல சனி இருந்தாலும் மைண்ட் எனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லைங்கன்னுவீங்க. கோமதி வீரா 27/8/77 6:10 AM கோலசிலங்கூர்ல பிறந்திருக்கிறாங்க. பெரிய ப்ராப்ளம். ஐ நீட் டு சஸ்டெயின் வித் மை பிஸ்னஸ். இருக்கிற பிஸ்னஸ்ல சஸ்டெயின் பண்ணும். சிம்ம லக்னம். அருமையான லக்னாதிபதி வலுத்துட்டாலே எல்லா விதமான திறமைகளும் உங்ககிட்ட இருக்கும். கூடுதலாக யாரு? செவ்வாய். அம்மா செவ்வாய் தான் சுபத்துவம். ஓகேங்களா? செவ்வாய் சுபத்துவம்னா என்ன? நிலம், கட்டிடம், நெருப்பு, சமையல், சாப்பாடு இந்த மாதிரியான அமைப்புகளில் லாபம் வர்ற ஜாதகம். சரிங்களா? இப்போ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? குருதசை முடிஞ்சிருச்சு. சனி தசை வந்துருச்சா? சனி சுபத்துவமாக இருக்கிறாரே. சனி வந்து சுபத்துவம். சனி தசையில் புதன் புக்தி. சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. சனி சுபத்துவமாக இருக்காரு. சனி தசையில் சுய புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சனி தசையில் புதன் புக்தி முடிஞ்சு, கேது புக்தி முடிஞ்சு, சுக்கரன் புக்தி நடந்து முடிஞ்சாச்சு. சனி தசை சுய புக்தியில் சூரியன் அந்தரம் மார்ச்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சந்திரன் அந்தரம். ஆமாம், விஷயம், சனி இந்த ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்காரு. பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு. சுக்கரனுடைய இணைவு பெருசாக இல்லை. சனி தசை என்ன பண்ண போகுதுன்னா உங்களை மாற்றம் பண்ண போகுது. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு சில இடத்துக்கு மாற போகிறீங்க. அப்போ இந்த சனி முதல்ல 6ஆம் அதிபதியாக சில மாதிரி வில்லங்கத்தை கொடுத்து உங்களை இடம் மாற்றுற வேலையை செய்வார். சரி, 2 ஆப்ஷன் சொல்வேன். 1, எங்கேயாவது நகர்ந்து கடல் தாண்டி போகிற மாதிரி ஐடியா இருக்குதா? இந்த விஷயத்த பாருங்க. ஆனால் ஒன்றுமா, இப்போ நடக்கக்கூடிய மாற்றத்தால் 2027 ஆகஸ்ட்க்கு பிறகு கடவுளே நன்றின்னுவீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அம்மா இன்னொன்று, லக்னம் 1 டிகிரி. இந்த லக்னம் 1 டிகிரி. ஓகே இருங்க அம்மா, ரொம்ப சிம்பிள். லக்னம் 1 டிகிரி. நீங்கள் கொடுத்த 77 படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த லக்னமாக வருவீங்க. என்னது? கடக லக்னமாக வருவீங்க. கடக லக்னமாக இருந்தால் 8, 12 சுபத்துவம். கோலாசிலங்கூரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்பேன். ஆமான்னுவீங்க. அப்படி இப்படின்னு ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடக லக்னத்தின் முதல் குணம் இறக்க குணத்தால் ஏமாறுறது. லக்னத்தில் சனி இருந்தாலும் மைண்ட் எனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லைங்கன்னுவீங்க. இன்னொன்று, என்னோட இமோஷனலில் எல்லாரும் விளையாடுறாங்கன்னுவீங்க. இந்த இடத்துல லக்னத்தில் சனி இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த சனி வந்து சூரியனோட ஒரு 12 டிகிரி சேர்ந்துருக்கிறாரு. ஆனால் என்னன்னா சந்திரனுடைய பார்வை இந்த சனிக்கு வரும். ஆமாம், சனி தசை முதல்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். எது வகையில் டிஸ்டர்ப் பண்ணும்? திருமண வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணும், வில்லங்கத்தை கூட்டு வந்து வைக்கும், இந்த மாதிரியான விஷயத்த பண்ணும். சனி திசையில் புதன் புக்தியில் உங்களுக்கு வருமானம் வந்தே ஆகணும். புதன் சந்திராதி யோகத்தில் இருக்காரு. இவர் வந்து தனக்கு பிடிச்சமான வீட்டில் இருக்காரு. அப்படின்ற காரணத்தினால புதன் உங்களுக்கு சுத்தமாக இடமாத்திர வேலையை செய்வாருமா. இந்த ஜாதகத்தை படி நீங்கள் எங்கேயோ இடம் மாற போகிறீங்க. இடம் மாற்றம் நடந்த பிறகு தாமா நல்லது நடக்க போகுது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னு மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். என்ன பிளான் இருக்குது நகர்ந்து போகிறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா?